உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. This is Sumati, Reiki Master, Tarot Astrologer, Life Coach. Friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம டிவைன் மெசேஜ் ஏஞ்சல் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இதுல 3 பைல் வச்சிருக்கேன். இந்த ரீடிங் வந்து கலெக்டிவ் ரீடிங், டெய்லி மெசேஜ். இது இருந்து ஒரு பொது பலன் மாதிரி, ஓகேவா? உங்களோட ஜாப், கேரியர், குடும்ப உறவுகள், ஹெல்த் எல்லாத்துக்குமான ஒரு ப்ரெடிக்ஷன். இதுல 3 பைல் இருக்கு. நீங்க எந்த ஏஞ்சல் இல்ல காடஸ் நீங்க ப்ரே பண்றீங்களோ அவங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணிட்டு பாருங்க, சரியா? உங்களுக்கு பிரைவேட் ரீடிங் தனியா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நான் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3. இந்த 3 பைலில் உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுது சூஸ் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த டேக்கான மெசேஜ் என்ன டிவைன் கொடுக்குறாங்க, ஏஞ்சல்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாமா? The illusion of entrapment, lack of self-confidence that makes you feel helpless, being afraid to take action. Take responsibility for your life now. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ட்ராப்பை நீங்களே வந்து செட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ட்ராப்குள்ளேயே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு அந்த கதவுகள் திறந்தாச்சு, அந்த ட்ராப் வந்து விடுவிக்கப்பட்டுச்சு, ஏஞ்சல் வந்து அதை ஓப்பன் பண்ணிட்டாங்க. உங்கள் கண்ணை கட்டிக்கிட்டு நீங்கள் நான் உள்ளுக்குள்ளேயே மாட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கா, எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண இல்லை அப்படின்லாம் ரொம்ப கவலைப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி செய்யாதீங்க. ஆக்ஷன் எடுக்கிறதுல பயப்படாதீங்க. டிவைன் உங்க கூட இருக்கு. உங்களோட லைஃப்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுக்கக்கூடிய நாள் இன்னைக்கு அப்படிங்கிறாரு, ஓகேவா? ஸோ தைரியம், தன்னம்பிக்கை வர வச்சுக்கிட்டு உங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண இல்லைன்னு நினைக்காதீங்க. நீங்க தான் உங்களுக்கு ஹெல்ப். உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு விஷயம். அது ஒரு ஆற்றல், ஓகேவா? செல்ஃப் கான்ஃபிடென்ட், மன உறுதி தான் உங்களை வந்து வழிநடத்தும். ஒரு விஷயத்த நீங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ பயந்தீங்கன்னா எப்படி நீங்க வந்து அதில் சக்ஸஸ் பார்க்க முடியும்? அதனாலதான் சொல்றாரு, நீங்க வந்து ஆக்ஷன் எடுக்கக்கூடிய நேரம் இது. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க, உங்க லைஃப்கான ரெஸ்பான்சிபிலிட்டி. சில பேர் உங்களோட டிசிஷன் மேக்கிங்கை மற்றவங்க கிட்ட விடுறீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தவங்க கிட்ட வந்து உங்களோட டிசிஷன் மேக்கிங்கை விடாதீங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு பயம், பதட்டம் எல்லாமே இருக்கு. அதை இன்னைக்கு விடணும். முக்கியமான முடிவுகளை எடுக்கிறீங்களா, தைரியமா துணிஞ்சு உங்களோட வாழ்க்கைக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுங்க. பைல் 1க்கு இதுதான் மெசேஜ், ஃபர்ஸ்ட் மெசேஜ். பைல் 2க்கு என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2க்கு வந்து இப்போ நீங்க பார்க்கறது கணவன் மனைவி இல்லை வந்து அம்மா பிள்ளை, அம்மா மகள், அந்த மாதிரில ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க வந்து இருக்கீங்க. உங்களோட அந்த குடும்ப உறவுல சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருந்தா சடனா அதெல்லாம் மாறும். ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும், ஓகேவா? குடும்பத்துல ஒரு முக்கியமான நபர்கள் உங்களை நேசிக்கக்கூடிய அந்த நபர்கிட்ட இருந்து ரொம்ப நாளா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருந்தா இன்னைக்கு அவங்க உங்ககிட்ட ரொம்ப அனுகூலமா நடந்துக்குவாங்க. ஒரு நல்ல மெசேஜ் ஏதாவது கொடுப்பாங்க, உங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம், ஓகேவா? உங்ககிட்ட நல்ல விதமா நடந்துக்குவாங்க. சில பேருக்கு திருமணம் அந்த மாதிரி சார்ந்த விஷயங்கள் நீங்க ட்ரை பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரப்போசல் வரலாம், ஒரு நல்ல வரன் அமையலாம். சில பேருக்கு வந்து லவ் ப்ரப்போசல் நடக்கலாம். சில பேர் நீங்க என்ன பண்ணலாம், நீங்க மற்றவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம். அந்த அந்த ஒரு மனநிலை, அந்த ஒரு சூழல் இப்ப இன்னைக்கு டே இருக்கு. அது செஞ்சீங்கன்னா அதுவும் சக்சஸ் ஆகும் இன்னைக்கு, ஓகேவா? காட் பிளஸ் யூ. சரி, இப்போ பைல் 3க்கு பார்க்கலாமா? இந்த கிரீன் கலர் ஹீலிங் ஸ்டோன். பைல் 3க்கு என்ன சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ்? பைல் 3 சூஸ் பண்ணவங்க உங்களோட உறுதித்தன்மையில ஸ்ட்ராங்கா இருங்க. நீங்க எடுத்த முடிவு கரெக்டு. இந்த கார்டு வழியா உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், உங்க சைட்ல கரெக்டான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா டிவைன் உங்களுக்கு கண்டிப்பா அதை வந்து சாதகம் பண்ணி கொடுப்பாங்க. உங்க சைடு வின் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால உங்களுக்கான நியாயம் கிடைத்தே தீரும். உங்களோட ஸ்டாண்டப்ல இருந்து நீங்க விலக வேண்டாம்.
அப்படி சொல்றாங்க. ஒரு சிலருக்கு வந்து நீங்க ஒரு விஷயம் செய்ய போறீங்க அப்படின்னா எல்லா சைட்ல இருந்தும் இந்த சுச்சுவேஷனை பார்க்கணும். நம்ம செய்யக்கூடிய விஷயம் கரெக்ட் தானா, இது இப்படி செஞ்சோம்னா இது இப்படி ஆகுமா அப்படின்னு ஒரு வாட்டிக்கு 2 முறை நீங்க வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுல வந்து நீங்க ஸ்டபானா இருங்க. இது நம்ம போற டைரக்ஷன் கரெக்ட் அப்படின்னா நீங்க அதுல ஸ்டாண்டப்பா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து வெற்றியை தருவேன். உங்களுக்கான அந்த நிலைப்பாட்டுல நீங்க வந்து கரெக்டா இருக்கீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு நிச்சயம். ஓகேவா? சில பேருக்கு இன்னைக்கு நீங்க இந்த மாதிரி ஃபைல் பண்ற விஷயங்கள், இந்த கோர்ட் கேஸ் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும், அதுக்கான முயற்சிகள் இன்னைக்கு பண்றீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும், நியாயம் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஃபைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இது வந்து ரெகுலராகவே நான் கொடுக்க போறேன். இது ரெகுலர் மெசேஜ், டெய்லி டே டு டே மெசேஜ் மாதிரி இது வரும். நீங்கள் வந்து கமெண்ட்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, எப்படி இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு, டெய்லி நீங்கள் வந்து ஒரு அவேர்னஸோட நீங்கள் உங்கள் டே டு டே ஒர்க்கை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் தானே. டிவைன் கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றது. அதனால உங்களுக்கும் இது எப்படி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்துட்டு நான் ரெகுலராக இதை கொடுக்க ஆரம்பிப்பேன். அதனால எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க போடலாமா அப்படின்ட்டு. அப்புறம் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு யாருக்காவது வந்து ப்ரைவேட் கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கலாம். காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.